பிரைஸ் லார்ட். என் பேர் வந்து மோனிஷ்குமார். நான் வந்து கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். நான் வந்து 12th இப்போ தான் வந்து ரீசெண்டாக முடித்தேன். ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிகிட்டே இருப்பேன், ஊர் சுற்றுவேன். நான் ரொம்ப படிக்கவே மாட்டேன், பயம் இல்லாமல் இருந்தேன். ஆஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்குமே பயம் இல்லை எனக்கு. மிஸ்ஸு கிளாஸ் நடத்தும் போதே வெளியே போயிடுவேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டில் வந்து எல்லாம் என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் படிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆஃப் இயர்லிலையும் ஜஸ்ட் பாஸு. என்னோட டோட்டலு குவார்டர்லியில் 175 தான், அதாவது ஜஸ்ட் பாஸ் மார்க்கு. ஃபெப்ரவரி மந்த் வந்து சென்ட் ஜான் ஸ்கூலில் எக்ஸாம் ப்ரேயர் மீட் அப்போ போயிருந்தப்போ நான் உள்ளே போகும்போது ஸ்வீட்டி அக்கா பாடிட்டு இருந்தாங்க. அவங்க பாடினது நானும் கொஞ்சம் நின்று பாடிட்டேன். அதுக்கப்புறமா சாட்சிலாம் கேட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் பாலங்கள் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தப்போ என்னமே நான் அழுது ப்ரேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் பயம் இல்லாமல் இருந்துச்சு. எல்லா டியூஸ்டேவும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ப்ரேயர் பண்ணுவேன். எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். அப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடியும் ப்ரேயர் கார்டு எடுத்து படிப்பேன். கேலண்டரில் இருக்க வசனம் டெய்லி படிச்சுட்டு தான் போவேன். 9 o'clock ரிசல்ட் வந்துருச்சு, பாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீ இந்த காலேஜில் ப்ளேஸ் ஆகிருக்க அப்படின்னு. இந்த குரூப் வந்து என் மார்க்குக்கு கிடைக்குமான்றது வந்து அதிசயமாக இருந்துச்சு. அந்த குரூப் கிடச்சிது. அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன். அங்கே ப்ரேயர் பண்ணேன். ஸ்வீட்டி அக்கா, சாம் அண்ணா, அப்புறம் பால் அங்கிள் எல்லாருக்குமே ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ். அதுக்கப்புறம் எனக்காக என் கூட இருந்த என்னோட காடுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.